ஹலோ 12th ஸ்வாகுட்டீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி சாரிப்பா. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கிறத நான் படித்தேன். என்ன மேம் நீங்கள் 10th 11th மட்டும் வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, 12th கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ சாரிப்பா. இனியிலேருந்து நம்ம 12th எல்லா அப்டேட்ஸுமே வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12th பற்றி ரீசெண்டாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 12th ரிசல்ட்ஸ் வந்து சொன்ன தேதிக்கு கரெக்டாக மே 6ஆம் தேதி கண்டிப்பாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. அதனால் உங்களுடைய ரிசல்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இந்த கூட்டத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகளை எப்போது திறப்பது, +2 +1 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை திட்டமிடப்படி வெளியிடுவது குறித்து அவங்க நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய ரிசல்ட்ஸ் கம்பல்சரி மே 6 டெஃபினட்டாக வந்து சேர்ந்துரும்ப்பா. அண்ட் உங்களுடைய பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி இருந்தது அண்ட் இப்போ என்ன ப்ராசஸில் இருக்குது, ஸோ அதை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி சொல்லிடுறேன் கேளுங்க. ஸோ உங்களுடைய பேப்பர் வேல்யூவேஷன் ஷெடியூல் ஆல்ரெடி இதுதான்ப்பா 23rd ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 23rd அதாவது உங்களோட பேப்பர்ஸை ஷஃபில் பண்ணி எல்லா ஜோனலுக்கும் போயிருக்கேன். அண்ட் வந்து 25th ரீச் ஆகிருக்கு. அண்ட் பாருங்கள் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏ வேல்யூஷன் பண்ணுறதுக்கு. 13 அன்றைக்கி முடிஞ்சிருச்சுப்பா. அவங்களுடைய பேப்பர் வேல்யூஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் ரிசல்ட் டேட்டு கரெக்டாக 6ஆம் தேதிப்பா, சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுடைய பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சதற்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி வச்சுக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன ப்ராசஸில் இருக்குன்னா, ஆன்லைனில் உங்களுடைய மார்க்கும் ஏற்றிட்டாங்கப்பா. டேட்டா என்ட்ரி ஆஃபீஸர் உங்களுடைய மார்க்ஸை ஆன்லைனில் ஏற்றி இப்போ டிஜிஇ கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதாவது இப்போ சாஃப்ட்வேர் செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா சென்டர்ஸ்லையுமே வந்து தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்குமான ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து கேதர் பண்ணிகிட்ருக்காங்கப்பா. ஸோ எவ்வளோ சென்டம் வந்திருக்கு, எவ்வளோ பாஸ் வந்திருக்கு, தமிழில் இங்கிலீஷ்லன்னு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து ஓவரால் வந்து அவங்க ரிசல்ட்ஸ் கேதர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சு உங்களுடையது எல்லாமே தயார் நிலையில் இருக்குது மே 6ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வெளியிடுறதுக்காக. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மேக்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் வந்திருக்குப்பா. ஸோ அது வந்து மறுக்க முடியாத உண்மை. மேக்ஸில் வந்து இந்த வருஷம் 80+ மேலே நிறைய பிள்ளைகள் எடுத்திருக்காங்கப்பா. நிறைய பிள்ளைங்க சென்டம் போட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் மேக்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்குப்பா. 80+ வந்து எக்கச்சக்கமான பிள்ளைங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் சில பிள்ளைங்க ஃபெயிலும் ஆகியிருக்காங்கப்பா. ஸோ அது வந்து நடக்கிறது தான், நம்மளால் மாற்ற முடியாது. சில பிள்ளைங்க எம்டியாக பேப்பரை விட்டு போயிருக்காங்க. அண்ட் சில பிள்ளைங்க வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்களே தவிர மற்றபடி மேக்ஸ் ரிசல்ட் குட். அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும் கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து சென்டம் வந்து ரேராக தான்ப்பா வந்திருக்கு. ஸோ அதனால் ஃபிசிக்ஸ் நம்ம சொல்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பர்பான ரிசல்ட்ஸ் கிடையாது. பட் மற்றபடி சென்டம் வந்து ரேராக வந்திருக்கு. அண்டு 60+ நிறைய பேர் எடுத்திருக்காங்கப்பா. 70க்கு 60+ வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் பாஸ் ஆகிருக்காங்க. சிலர் வந்து எப்போதும் போல் பேப்பர்ஸில் ஒன்றும் இல்லை, ஆன்சர் கீ இல்லை, நம்மளால் ஸ்டாஃப்ஸால் மார்க்கே போட முடியாத தருணத்தில் ஃபெயில் பண்ணியிருக்காங்க. சேம் கெமிஸ்ட்ரியும் அப்படி தான்ப்பா. சென்டம் வந்து எப்படி வந்திருக்குன்னா, கம்பல்சரிக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்ததுனால சென்டம் வந்திருக்கே தவிர மற்றபடி அதுலேயுமே கொஞ்சம் சென்டம் கம்மியாக தான் வந்திருக்கு. அண்ட் ஓவரால் குட் ரிசல்ட்ஸ் தான்ப்பா. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓவரால் குட் தான், ரொம்ப வெரி குட்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் அங்கங்கே இருந்தாங்க. ஸோ அது வந்து பேப்பர் ஃபில் பண்ணாததுனால அண்ட் கண்டென்ட் இல்லாததுனால. அண்ட் நீங்கள் இப்போ 25 எடுத்தால் பாஸ், ரைட்? ஸோ நீங்கள் 25 எடுக்கிறதுக்கு ஒரு 22 கிட்ட நெருங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களை இழுத்து பிடிச்சி பேப்பர்ஸ் அங்கே இங்கேன்னு தேடி ஆன்சர் கீ இருந்தால் அவங்க டெஃபினட்டாக பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்க 12th பிள்ளைங்களுக்கானது, சரிங்களா? உங்கள் பேப்பர்ஸில் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். எழுதுனதை வச்சு ஒரு 22 கிட்ட நம்ம போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா டெஃபினட்டாக இழுத்து பிடிச்சி அங்கே எங்கேயும் பொறுக்கி போட்டு 25 மார்க் போட்டு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஃபெயிலியர்ஸ் பயப்பட தேவையில்லை, சரிங்களாப்பா? அண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த வருஷம் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஏன்னா இந்த டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய பேர் வந்து 69 68ன்னு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்கப்பா. அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிசல்ட்ஸ் பொறுத்தளவுக்கு குட், சரிங்களாப்பா? அண்டு தமிழ் பொறுத்த அளவுக்கு சென்டம் ரொம்ப ரேராக தான்ப்பா வந்திருக்கு. சென்டம் வந்து ரேர். அண்ட் 85+ல் வந்து எடுத்திருக்காங்க ஓரளவுக்கு. ஏன்னா தமிழ் உங்களுக்கு நல்லா தெரியும், எழுத்துப்பிழை இல்லாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் சென்டம் வந்திருக்கு. ஸோ அதனால் தமிழ் கொஞ்சம் ரேர்ப்பா. அண்ட் இங்கிலீஷில் வந்து 90க்கு ஒரு 88 கிட்ட நெருங்கிட்டாங்கப்பா. அவங்களுக்கு எதில் அடி வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராமர்
மைனஸ் தான். ஸோ ஓவரால் கிராமர் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் டல்லாக இருந்ததுனால கொஞ்சம் மார்க் லெஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பாஸ் வந்து நிறைய பேர் ஆகியிருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே ஓவரால் தமிழ் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, தேர்ட் குரூப்னு எல்லா குரூப்ஸ்லையுமே பாஸ் நிறையா ஆயிருக்காங்க. ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸு எல்லாத்துலேயுமே பாஸிங் பர்சன்டேஜ் நிறையா இருக்குப்பா. ஆனால் ஓவரால் சும்மா நம்ம கேட்ட வரைக்கும் வந்து நம்ம அதை ஷேர் பண்ணிக்கிறோம், சரிங்களா? நம்ம ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் எதுவுமே கணிக்க முடியாது. ஏன்னா இது நம்ம 100% ஷுவாரிட்டியோட சொல்ல முடியாதுல்ல. ஆனால் நம்ம என்ன கேட்டாலும் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம், சரிங்களா பிள்ளைங்களா? என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். அது மண்டையில் ஏற்றிக்கங்க. மேம் நான் இதை நம்பி தான் நீட்டுக்கு இருக்கேன், இதை நம்பி தான் இன்ஜினியரிங் என்னுடைய கெரியர் இருக்குது, எனக்கு புரியுது செல்லா குட்டீஸ். ஆனால் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி எதுவுமே பண்ணாதீங்க. யார் எது சொன்னாலும் போங்க பூமர்னு சொல்லிட்டு விட்டுருங்க, சரிங்களா? அதை நினச்சி எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. அண்ட் ஏதாவது நம்மளுக்கு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூனில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வைப்பாங்க, அழகாக எழுதிட்டு நம்ம வாட்னு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடலாம், சரிங்களா பிள்ளைங்களா? ஸோ இது வந்து உங்களுடைய ஓவரால் பாசிங் எக்ஸாம் ஸ்டேட்டஸ், சரிங்களா? அண்ட் வந்து யாராவது பிஇ படிக்கிற பிள்ளைங்க, பிஇ படிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க, பிடெக் படிக்கிற விருப்பப்படுறீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ்க்கு 1 வீக் முன்னாடி வந்து பிஇ பிடெக் போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுப்பா. ஸோ அதனால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணணும்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அட் தி சேம் டைம் நீட் எக்ஸாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து 25th கிட்ட உங்களுடைய ஃபஸ்ட்டு சிட்டி டிஸ்பிளே வந்து 25th மேலே வரும்னு சொல்லியிருக்காங்கப்பா, சரிங்களா? எந்த சிட்டின்றது மட்டும், பிளேஸ் கிடையாது, அந்த சிட்டியில் பர்டிகுலர் பிளேஸ் கிடையாது, சிட்டி மட்டும். ஸோ அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு வந்து April 27th மேலே சொல்லியிருக்காங்க. ஸோ May 2 வந்து அட்மிட் கார்டு வரும்னு ஒரு கெஸ்ஸிங் தான். ஏன் அப்படின்னா வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எக்ஸாமுக்கு 3 டேஸ்க்கு பிஃபோராக தான் வந்து அட்மிட் கார்டு விடுறாங்க. அப்போ இந்த வருஷம் May 5 இல்லை, ஸோ May 2 வரும்னு ஒரு கெஸ்ஸிங் தான். ஸோ அதனால் நீட் எக்ஸாம் எப்படி இருக்குது, இதை தாண்டி நீங்கள் வேறு என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், இல்லை மேம் எனக்கு 12th முடிச்சுட்டு என்ன பண்ணணும் ஐடியா இல்லை, எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஓப்பனாக பதிவு பண்ணலாம். நான் உங்களுக்கு கெரியர் கைடன்ஸும் கொடுக்குறேன். எதுவாக இருந்தாலும் சரிப்பா, பயமாக இருக்க மிஸ் இது அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தாராளமாக பதிவு பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து அதுக்குரிய பதிலை கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ பயந்துட்டு இருக்க உங்கள் 12th பிள்ளைங்களுக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. புதிய தகவல் எது கிடைச்சாலும் நான் உடனே வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, டேக் கேர், பாய் பாய்.